ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பெர்குசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்குசிட் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா பெனிஃபிட். அப்படி கொடுக்குற பெனிஃபிட் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் படி அந்த எம்ப்ளாயி கையில் வந்து அது டேக்ஸ் ஆகுது. அதை வந்து நம்ம சேலரியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டாக இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனை நம்ம ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் அண்ட் அன்ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் அன்ஃபர்னிஷ்டு அக்கமடேஷனுக்குள்ள பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஹவுஸ்லாம் வந்து குவார்ட்டர்ஸ் மாதிரி எங்கேயாச்சும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஃபர்னிச்சர் அண்ட் அப்ளையன்சஸ் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன். அப்படி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எம்ப்டி பிளேஸ் மட்டும் அக்கமடேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அன்ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன். ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அப்ளிகபிள் ஆகிற அன்ஃபர்னிஷ்டு அக்கமடேஷனோட ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பாப்புலேஷன் வச்சு 3 கேட்டகரிஸாக பிரிப்பாங்க. பாப்புலேஷன் அப் டு 15 lakhs வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 5% ஆஃப் சேலரி வந்து டேக்ஸபிள் பெர்குசிட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 15 lakhsலேருந்து 40 lakhsக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 1.5% ஆஃப் சேலரி. எக்ஸிடிங் 40 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 10% ஆஃப் சேலரி. இந்த பாப்புலேஷன் வந்து பேஸ்டாக மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் வந்து நம்ம அசம்ஷன்ஸ் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ பெங்களூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும்ல, அங்கே வந்து 40% ஆஃப் 40 lakhs ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு மேலே தான் இருப்பாங்க அப்படின்றது. அந்த மாதிரி சில சம்ஸில் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் அந்த அக்காமடேஷன் வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிறது இல்லாமல் அவர் வந்து ஹையர் பண்ணியிருந்தாலோ இல்லை லீஸ் பண்ணியிருந்தாலோ அப்படின்னா அவர் வந்து அந்த அக்காமடேஷனுக்கு எவ்வளோ ரெண்ட்டோ இல்லை ஹைரிங் சார்ஜஸோ பே பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். அதோட நம்ம சேலரியில் 10% கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டில் எது கம்மியாக வருதோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து பெர்குசிட்க்கு டேக்ஸபிள். ஓகே, இவங்க வந்து இப்போ நம்ம பார்த்தது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. அதே இது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ஃபீ வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீ தான் வந்து இங்கே டேக்ஸபிள் பெர்குசிட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன். அந்த ஃபர்னிஷ்டு அக்கமடேஷனுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துடலாம். அங்கே ஒரு நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம்ல, இஃப் ரெண்ட் ஆர் பார்ட் ஆஃப் த ரெண்ட் இஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயி தென் இட் ஹேஸ் டு பி டிடக்டட் ஃப்ரம் த அபோவ் வேல்யூ. இங்கே நம்ம டேக்ஸபிள் பெர்குசிட்னு சொல்லியிருக்கோம். அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ சப்போஸ் எம்ப்ளாயே அவர் ஓன் பண்ணியிருக்கிற அக்கமடேஷனுக்கு ஏதாச்சும் ரெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் பே பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதிலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன். ஃபர்னிஷ்டு அக்கமடேஷனை 2 பார்ட்டாக பிரிங்க. ஒன்று வந்து அது ஹோட்டலாக இருந்தால், இன்னொன்று வந்து அது ஹோட்டலாக இல்லை அப்படின்னா. சப்போஸ் ஹோட்டலாக இல்லை அப்படின்னா நம்ம அன்ஃபர்னிஷ்டு அக்கமடேஷனுக்கு கால்குலேட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதுக்கு கால்குலேட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் இதோட அந்த அந்த அக்கமடேஷன் இப்போ சப்போஸ் ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னா அதோட காஸ்ட்டில் 10% பெர் ஆனம் அது வந்து எம்ப்ளாயர் வந்து அவரோட ஓன் ஃபர்னிச்சராக இருந்திருந்தா. இப்போ சப்போஸ் அவர் அதை ஹையர் பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ் பெய்டு ஆர் பேயபிள். ஓகே, இந்த ரெண்டில் இது வந்து அப்ளிகபிள் ஆகுதோ அது வந்து பெர்குசிட்க்கு டேக்ஸபிள். இப்போ ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் வந்து ஹோட்டலாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து 24% ஆஃப் த சேலரி ஆர் ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ் பெய்ட் ஆர் பேயபிள். இதில் வந்து எது ரெண்டும் கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து டேக்ஸபிள் பெர்குசிட். நெக்ஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ் வந்து நம்மளுக்கு வரதுக்கு நிறைய ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இஃப் an employee is provided with accommodation on account of his transfer from one place to another, retaining the accommodation at both the places, the value of perquisite shall be determined with reference to only one such accommodation which has the lower perquisite value as calculated above for a period not exceeding 90 days, and thereafter the value of perquisite shall be charged for both such accommodations. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு ஒரு அக்கமடேஷன் ஒரு பார்ட் ஆஃப் நம்ம ஒர்க் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னா இந்த அக்கமடேஷனே நம்ம ஓன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேமிலியை திடீர்னு சடனாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். இன்னொரு பிளேஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பிளேஸ்லேயே நம்மளுக்கு ஒரு அக்கமடேஷன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 பிளேஸில் உள்ள அக்கமடேஷனுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சு டேக்ஸபிள் பெர்குசிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த 2ல் எது வந்து லோயராக இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு டேக்ஸபிள் பெர்குசிட். எப்போ வரைக்கும் அப்படின்னா 90 days வரைக்கும், பீரியட் ஆஃப் அக்காமடேஷன்லேருந்து 90 days வரைக்கும். இந்த 90 days எக்ஸிட் ஆகிறப்ப இந்த 2 பிளேஸ்லையுமே அவங்க அக்காமடேஷன் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பிளேஸில் உள்ள அக்காமடேஷன் வேல்யூவுமே வந்து தனித்தனியான டேக்ஸபிள் பெர்குசிட்.
ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் த பெர்குசிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ரோல். இப்போ நம்ம ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் வேல்யூ வந்து நம்மளோட எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணுறது வந்து 20,000க்கு அபோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற ஒரு பெனிஃபிட் தானே. அப்போ அதோட டேக்ஸபிள் பெர்குசிட் என்ன அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் இப்போ 50,000 இருந்துச்சு அப்படின்னா 50,000 இன்ட்டு எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சம்லே கொடுத்துருவாங்க. ஓகே, அதோட ஆக்சுவல் நம்மளோட எம்ப்ளாயர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவார்ல அதோட மைனஸ் பண்ணி அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம வாங்கின லோன் அமௌண்ட் எவ்வளோ 50,000 அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகே. ஹவவர் இப்போ சப்போஸ் அதை வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட். நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இல்லையா. அது வந்து நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு புரியாது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு நம்ம அதோட ப்ரொவிஷன்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். Illustration 14 question பாருங்கள். Mr. C is a finance manager of ABC Limited. The company has provided him with rent-free accommodation, unfurnished accommodation in Mumbai. So note பண்ணிக்கோங்க, unfurnished accommodation in Mumbai. Okay, he gives you the following particulars: basic salary 8,500 per month, dearness allowance 2,000 per month, 30% is for retirement benefits, bonus 1,500 per month. Even though the company allotted the house to him on 1/4/2024, he occupied the same only from 1/11/2024. Calculate the taxable value of the perquisite for the assessment year 25 to 26. Solution பார்க்காதீங்க, கொஸ்டின் மட்டும் பாருங்கள். இப்போ ஓகே, வேல்யூ ஆஃப் த அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க வந்து இப்போ வந்து இது எந்த கேட்டகிரியில் வரும்? அக்காமடேஷன் வந்து இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கல, அப்போ இது எம்ப்ளாயர் வந்து அவரே ஓன் பண்ணியிருக்கிறது தான். அப்போ பாப்புலேஷன் வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சேலரின்னு சொல்லி சொன்னோமா. இங்கே மும்பை அப்படின்றது நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும், அது வந்து லைக் மெட்ரோபாலிட்டியன் மாதிரி அப்ராக்சிமேட்டாக எக்ஸிடிங் 40 lakhs தான் பாப்புலேஷன் இருக்கும்னு தெரியும். அப்போ அக்காமடேஷன் ஓன்ட் பை த எம்ப்ளாயருக்கு எக்ஸிடிங் 40 lakhsக்கு பாப்புலேஷனுக்கு ப்ரொவிஷன் வந்து 10% ஆஃப் சேலரி. ஓகேயா. அப்போ 10% ஆஃப் சேலரினா சேலரி இங்கே என்னென்ன வரணும் அப்படின்னா பேசிக் சேலரி. ஓகேயா. ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த பெனிஃபிட். இங்கே எவ்வளோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த பெனிஃபிட்? 30%ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து போனஸ் வந்து 1,500 per month. ஸோ வந்து இங்கே அக்காமடேஷன் வந்து அவருக்கு 1/4/2024 ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அவர் எப்போ இருந்து அதை ஆக்குபை பண்ணுறாரோ அதிலிருந்து தான் நம்ம பெர்குசிட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே 1/11/2024 ஆக்குபை பண்ணியிருக்காங்க, நவம்பர்லேருந்து. அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 monthsக்கு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ 8,500 × 5 ப்ளஸ் 2,000ல் 30% மட்டும்தான் வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அப்போ 2,000 × 30% × 5 ப்ளஸ் 1,500 × 5. இதுதான் வந்து இந்த பெர்குசிட்டோட வேல்யூ. பார்ப்போமா. ஸோ 53,000 வருது, அதில் 10% தானே, அப்போ 5,300. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Illustration 15. Using the data given in the previous illustration 14, compute the value of the perquisite if Mr. C is required to pay a rent of 1,000 per month to the company for the use of his accommodation. Illustration 14ல் உள்ள இதில் இந்த 4 இல்லஸ்ட்ரேஷனுக்குமே 14 illustration தான் வந்து பேஸு. ஓகேவா. அதே இன்ஃபர்மேஷன் தான், பட் அது டிஃப்ரெண்ட் கேட்டகரி, ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கும் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சீன்றவர் தான் எம்ப்ளாயி. அவர் வந்து இவர் வாங்கின அக்காமடேஷன், எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்கின அக்காமடேஷனுக்காக ஒவ்வொரு மாதமும் 1,000 rupees வந்து பே பண்ணுறாரு கம்பெனிக்கு. ஓகே. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 5,000. அப்போ ஒரு மாதத்துக்கு 1,000 அப்படின்னா 5 monthsக்கு அவங்க அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1,000 × 5 5,000 rupees. நம்மளுக்கு அந்த 10% ஆஃப் சேலரி எவ்வளோ வந்துச்சு? 53,000 10% 5,300. ஸோ 5,000 இது எக்ஸிட் பண்ணுது. அப்போ 300 அப்படின்றது தான் வந்து அந்த வேல்யூ ஆஃப் த பெர்குசிட். நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ப்ரொவிஷன், இதுக்கு முன்னாடி வந்த
ப்ரொவிஷன் வீடியோவில் வந்து வேல்யூ ஆஃப் த அக்கமடேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு எம்ப்ளாயி வந்து அதுக்காக எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்கன்னோ அதை லெஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் அக்கமடேஷன் பெர்குசிட் மட்டும்தான் காட்டணும். அப்போ பெர்குசிட் வேல்யூ ஆஃப் த அக்கமடேஷன் கிவன் அட் த கன்செஷனல் ரெண்ட் வந்து இங்கே 300. illustration 16 பாருங்கள். Using the data given in illustration 14, compute the value of the perquisite if ABC Limited has taken its accommodation on a lease rent. எவ்வளோ எதில் எடுத்திருக்காங்க? லீஸ் ரெண்டில் எடுத்திருக்காங்க ஆஃப் 1025 per month and Mr. C is required to pay a rent of 1000 per month to the company for the use of this accommodation. இப்போ இங்கே வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஓன் அக்கமடேஷனாக இல்லாமல் அதை வந்து லீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன படித்தோம்? அக்கமடேஷன் ஹையர்ட் ஆர் லீஸ்ட் பை த எம்ப்ளாயருக்கு ப்ரொவிஷன் என்ன? அமௌண்ட் ஆஃப் லீஸ் ரெண்ட் பெய்டு ஆர் பேயபிள் ஆர் 10% ஆஃப் த சேலரி, அதாச்சும் எவ்வளோ லீஸ் ரெண்ட் அவங்க பே பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர்னு கேல்குலேட் பண்ணணும். 10% ஆஃப் சேலரி நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5300 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆக்சுவல் லீஸ் ரெண்ட் பெய்டு எவ்வளோ? 1025 ஒரு மந்த்துக்கு பே பண்ணியிருக்காங்க. அப்போ 5 மந்த்ஸுக்கு வந்து 1025 into 5 amount is 5125. அப்போ 5125 or 5300, 10% of the salary or actual lease rent paid, whichever is lower. 5125. இப்போ 5125லேருந்து ஆக்சுவல் ரெண்ட்டு வந்து எம்ப்ளாய்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 1000 per month. அப்போ 1000 into 5. அவர் கிடைக்கிற பெனிஃபிட்டில் அவரே இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் மட்டும்தான் அவருக்கு டேக்ஸபிள் ஆகும் சேல்ரி அப்படின்ற பேஸ் பார்க்குறப்ப. அப்போ 5125 அதில் 5000 லெஸ் பண்ணோம்னா 125 தான் வந்து வேல்யூ ஆஃப் த அக்கமடேஷன் கிவன் அட் த கன்செஷனல் ரெண்ட். திஸ் இஸ் த டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் த பெர்குசிட். illustration 17 பாருங்கள். நெக்ஸ்ட்டு illustration 17ல using the data given in illustration 14, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். compute the value of the perquisite if ABC Limited has provided television. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் illustration 14ல் வந்துருந்துச்சுல, it is an unfurnished accommodation but இங்கே appliances ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 air conditioners ப்ரொவைட் பண்ணுறாங்க, then it is a furnished accommodation. அப்போ furnished accommodationக்குள்ள ப்ரொவிஷன் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? அந்த டெலிவிஷனோட வேல்யூ WDV வந்து 10,000, காஸ்ட் ஆஃப் த டெலிவிஷன் வந்து 25,000 அண்டு 2 ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? த ரெண்ட் பெய்டு பை த கம்பெனி ஃபார் த ஏர் கண்டிஷனர்ஸ். டெலிவிஷன் வந்து அப்போ அவங்க ஓன் பண்ணியிருக்கிறது. ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இவங்க ரெண்ட்டு 400 per month ஈச். ஒவ்வொரு ஏர் கண்டிஷனர்ஸ்க்கும் 400 ரூபாய் ஒவ்வொரு மாதத்துக்கும் பே பண்ணுறாங்க. ஓகே. த டெலிவிஷன் வாஸ் ப்ரொவைடட் ஆன் 1/1/2025 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹென்ஸ் ஹவவர் Mr. C is required to pay a rent of 1000 per month to the company for the use of this accommodation. Okay. Solution பாருங்கப்பா. இப்போ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோமா வேல்யூ ஆஃப் த அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் ப்ரொவிஷன். நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம்? ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் உள்ளதை கால்குலேட் பண்ணுறப்ப அந்த அக்கமடேஷன் ஹோட்டலாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்? Find out the value of the perquisite on the assumption that accommodation is unfurnished as stated above. Okay. இப்போ அன்ஃபர்னிஷ்டுக்கு நம்ம அக்கமடேஷனுக்கு எவ்வளோ வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 5300 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த வேல்யூ ஆஃப் த அக்கமடேஷன் ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயரை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எவ்வளோ வேல்யூ வரும்? இப்போ அந்த 400 per month ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, அது 2 ஏர் கண்டிஷனர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எவ்வளோ மந்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? 5 monthsக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 monthsக்கு அவங்க ரெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அப்போ 400 into 5 into 2 பிகாஸ் ஆஃப் 2 ஏர் கண்டிஷனர்ஸ். ஓகே. ப்ளஸ் இதில் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்னிச்சர் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க ஓன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் பெர் ஆனம்னு கொடுத்துருந்தோம், பெர் ஆனம்க்கு. ஓகேயா? அப்போ இதில் காஸ்ட் ஆஃப் த WDV கொடுத்தோன்னே அதை பார்த்து யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் வந்து 25,000 இன்ட்டு 10% பெர் ஆனம் கொடுத்துருந்தாங்க. இதை நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பெர் ஆனமாக பெர் மந்த்தான்னு சொல்லி ப்ரொவிஷன் பார்க்குறப்பையும் சரி, கொஸ்டினில் கொடுத்துருக்கப்பையும் சரி கவனமாக பார்க்கணும். ஸோ 10%
இன்ட்டு 3/12 போட்டோம்னா நம்மளுக்கு 625 வரும். ப்ளஸ் அந்த 400 × 2 × 5 months வந்து 4000. ஸோ 4625 அப்படின்றது தான் ஃபர்னிஷ்டு அக்காமடேஷனோட வேல்யூ. இது எம்சிக்யூவில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. கிவ் த எம்சிக்யூஸ் 4 ஆப்ஷன். டோட்டல் அக்காமடேஷன் எவ்வளோ வருது, பர்குசிட் வேல்யூ எவ்வளோ வருது, அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் பர்குசிட் வேல்யூ எவ்வளோ வருது, ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் பர்குசிட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆன்சர்ஸுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்ப வந்திருக்கும். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பெர்குசிட் ஃபார் ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது என்னது 4625. சப்போஸ் வேல்யூ ஆஃப் த அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் கேட்டிருந்தாங்கன்னா 5300. வேல்யூ ஆஃப் த டோட்டல் ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் டேக்ஸபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 9925ன்னு எழுதணும். அப்போ விச் இஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவர் ரெண்ட் எம்ப்ளாயி நம்மளுக்கு 1000 பெர் மந்த் படி பே பண்ணியிருக்காங்களோ அப்போ அதை லெஸ் பண்ணிவிட்டு 4925 தான் நம்மளுக்கு ஆக்சுவல் டேக்ஸபிள் பெர்குசிட் ஃபார் திஸ் அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து illustration 18 பாருங்க. Using the data given in illustration 17 above, compute the value of the perquisite if Mr. C is a government employee. Government employeeன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து வேறு ப்ரொவிஷன் பார்த்தோம். லைசன்ஸ் ஃபீ டிட்டர்மைன் பை த கவர்மெண்ட் ஃபார் திஸ் அக்காமடேஷன் வந்து 700 per month. அப்போ இங்கே வேல்யூ ஆஃப் த அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் எவ்வளோ வரும்? லைசன்ஸ் ஃபீ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ 700 per monthக்குனா 5 monthsக்கு இவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ 700 × 5 3500 ப்ளஸ் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். இங்கே யூஸிங் த டேட்டா கிவன் இந்த illustration 17 above கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இவங்களுக்கு ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோமா, 2 ஏர் கண்டிஷனருக்கு எவ்வளோ வருது, அந்த டெலிவிஷனுக்கு 25,000 காஸ்ட்டில் 10% 3 monthsக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா, அந்த வேல்யூ வந்து 4625. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ரெண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயி இஸ் 5000. ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் த அக்காமடேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8125. ரெண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயி இஸ் 5000. ஸோ பெர்குசிட் வேல்யூ ஆஃப் த ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் விச் இஸ் டு பி taxable is 3125. 3125. இது வந்து ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன், இது வந்து அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷனுக்கு வேல்யூ. ரெண்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ எப்போயுமே நெட் ஆன்சர் கேட்குறாங்களா இல்லை க்ராஸ் ஆன்சர் கேட்குறாங்களான்னு கரெக்டாக பார்த்து எழுதணும். இதில் உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் அண்ட் அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷனோட டிஃப்ரென்ஸ் கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.